வணக்கம் மக்களே, இன்னைக்கு எங்க இருக்கிறோம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பியூட்டி பார்லர் தாங்க வந்திருக்கோம் விமன்ஸ்க்காக வந்து. ஸோ ஆல்ரெடி நான் வந்து ஒரு மென்ஸ் பியூட்டி பார்லர்ல போயிட்டு வீடியோஸ் பண்ணிருப்பேன். எங்கன்னு பாத்தீங்கன்னா ஜாவர் ஐபித். அது நிறைய பேர் வந்து பிரதர் சூப்பரா பண்ணிருந்தீங்க, உங்களுக்கு வேற மாரி இருந்துன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஸோ அந்த திங் பாத்தீங்கன்னா வந்து பரவாயில்ல, நம்ம மென்ஸுக்குமே பண்ணியாச்சு, விமன்ஸ்க்காக ஒரு பியூட்டி பார்லர் பண்ணுமே சொல்லிட்டு தான் வந்து அதுவும் பண்றது நம்ம சும்மா பண்ணக்கூடாது. அந்த டைம் எப்படி ஒரு ஒர்த்தியான ஒரு மென்ஸ் பண்ணமோ அதே மாதிரி வந்து லேடிஸ்மே சரி கொஞ்சம் ஒர்த்தா பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து எங்க வந்திருக்கிறோம் பாத்தீங்கன்னா வந்து பாண்டிச்சேரியில இவங்க கிட்ட பாத்தீங்கன்னா வந்து ஹேர் எக்ஸ்டென்ஷனுமே சேர்த்து பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து பாண்டிச்சேரியில யாருமே பண்ணாத, அது இவங்க பண்றாங்கன்றது வந்து இன்னுமே வந்து ஒரு கூடலா ஒரு பூஸ்ட் ஆட் பண்ண மாதிரி தான் இந்த வீடியோக்கு வந்து அது நல்லா இருந்தது பாக்குறதுக்கு வந்து. ஓகே, அந்த வீடியோமே நான் வந்து பிஃபோரா அதை ஓனர் அவங்க பேசும்போது நான் அதை வந்து ஆட் பண்றேன். இந்த இடம் இப்ப எங்கன்னு பாத்தீங்கன்னா வந்து டேஜஸ் பியூட்டி பார்லருங்க. ஸோ இந்த இடம் எங்க இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து சிவாஜி நகர் கோரிமேடுங்க. ஸோ இந்த இடத்தோட எக்ஸாக்ட் லொகேஷன் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன். நிறைய பேர் கேட்குற ஒரே விஷயம் தான், ஹேர் எக்ஸ்டென்ஷன்லாம் வந்து ஃபேக்காக இருக்குமான்னு கேட்குறாங்க. ஸோ ஃபேக்லாம் இல்லை, ஆல்ரெடி நானே கண் கூட பார்த்துட்டேன். நான் வந்து அது என்ன விஷயம்னு சொல்லிட்டு அது போட்டால் ஒரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் வரைக்கும் அவங்க கேரண்டி தராங்க. ஸோ நல்லா மெயின்டைன் பண்ணால் ஒரு 15 இயர்ஸ் வரைக்கும் வரும்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அதுக்கான ரிவ்யூஸ்மே அவங்க வச்சிருக்காங்க. ஸோ ஓகே, ஒருத்தா தான் தோணுச்சு நமக்கு பார்க்கும்போது வந்து. ப்ளஸ் இவங்க வந்து பிரைடல் குரூம் எல்லாமே சேர்த்து தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அது எல்லாமே பத்தி நம்ம இந்த வீடியோஸ்ல பார்க்கலாம். ஒன் மோர் டைம் எங்க வந்திருக்கிறேன்னு சொல்லிடுறேன் நான். தேஜஸ் பியூட்டி பார்லர் இவங்க கிட்ட என்னென்னலாம் செக்மெண்ட் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அதில் நான் ஓனர் வச்சு சொல்றேன். வித் பிரைஸோடவே சொல்றேன் நான். ஏன்னா பிரைஸ்ன்றது பாத்தீங்கன்னா வந்து பியூட்டி பார்லர் பொறுத்த வரைக்கும் சீசனுக்கு ஏற்ற மாதிரி மாறுமா என்னன்னு தெரியல. நம்ம வந்து பிளஸ் எல்லாமே ஓனருக்கு அவங்க கிட்டே கேட்க ஆரம்பிக்கலாம். ஓகே, வாங்க வீடியோஸ்குள்ள போலாம். ஓகே மக்களே, சோ ஆல்மோஸ்ட் தேஜஸ் பியூட்டி பார்லரோட ஓனர் நம்ம மீட் பண்ணியாச்சு. கைஸ், ஆல்மோஸ்ட் நம்ம மென்ஸுக்கு பண்ணும்போது எப்படி அங்க ஒரு சீனியர் அவங்களோட கேட்டமோ அதே மாதிரி தான் சரி விமன்ஸ் பண்ணும்போது. ஸோ இவங்க ஓனருமே இங்க இருக்காங்க, ப்ளஸ் இவங்க தான் வந்து எல்லா ஒர்க்குமே பண்ணிட்டு இருக்காங்க. மேடம் சொல்லுங்க, ஸோ எப்படி போயிட்டு இருக்குது தேஜஸ் பியூட்டி பார்லர்? ஸோ இந்த இடம் எங்க இருக்குது அதை பத்தி சொல்லுங்க. இந்த இடம் பாத்தீங்கன்னா ஜிப்மர் ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட் சைடு வரும். சிவாஜி நகர் லேண்ட்மார்க் வந்து டீ டைம். ஆமா. ஓகே, சோ गाइस எக்ஸாக்ட் லொகேஷன் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல நான் பின் பண்றேன். ப்ளீஸ் உங்களோட ஃபோன் நம்பரோட பின் பண்றேன். எனக்கு ஒரே விஷயம், நம்ம வீடியோஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போ நீங்க ஒரு பிரைட் மேக்கப் பண்றீங்கன்னா எவ்வளவு தூரம் வந்தாலும் போய் பண்ணிட்டு வருவீங்களா? எவ்வளவு தூரம் வந்தாலுமே சரி பண்றேன். அவுட் ஆஃப் ஸ்டேஷன் பண்றேன். அதுக்கு ஏத்த மாதிரி சார்ஜ் பண்ணிக்குவேன். ஓ, அதுக்கு ஏத்த மாதிரி. சோ அது என்ன விஷயம் பாத்தீங்கன்னா வந்து நிறைய பேர் வீடியோஸ் பார்த்து வெளியூர்ல இருந்து கால் பண்றாங்க, இந்த மாதிரி இவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க வந்து நீங்க எந்த ஊரா இருந்தாலுமே சரி, எந்த பிளேஸ் அந்த சரி அங்க வருவாங்க. ப்ளஸ் அதுக்கான சார்ஜஸ் நீங்க ஏதாவது ப்ரொவைட் பண்ணி ஆகணும். சரி மேடம் சொல்லுங்க, அது என்னது ஹேர் எக்ஸ்டென்ஷன்? அது என்ன மேட்டர்? எனக்கு புரியல. அது வந்து ஹேர் எக்ஸ்டென்ஷன் பாத்தீங்கன்னாக்கா முடி இல்லாதவங்களுக்கு முடி கொஞ்சம் நிறைய வைக்கணும், அவ்வளவுதான். அது வந்து நல்ல ஒரு ஒரிஜினல் ஹியூமன் ஹேர் தான் அது. உங்களுக்கு எந்த சைடு எஃபெக்ட்டுமே வராது, அது வலி எதுவுமே இருக்காது உங்களுக்கு. நேச்சுரல் ஹியூமன் ஹேர் உங்களுக்கு பர்மனன்ட். அதை ஒழுங்கா கேர் பண்ணாங்கன்னா நிச்சயமா 10ல இருந்து 15 வருஷம் வரைக்கும் வரும். சூப்பர். நிறைய பேர் சொல்ற விஷயம் என்னன்னா, அந்த எக்ஸ்டென்ஷன் ஹேர்னு சொல்றாங்க, எக்ஸ்டென்ஷன் ஹேர் இல்ல, அது வந்து பிளாஸ்டிக் ஹேரா இல்ல சிந்தட்டிக் ஹேரா இல்ல வந்து மனுஷனோட ஹியூமனோட ஒரிஜினல் ஹேரா? ஒரிஜினல் ஹியூமன் ஹேர் தான் அது. 100% அது வந்து என்னோட ஹேருக்கு வந்து செட் ஆகாம போயிடுச்சுன்னு அது வந்து இல்ல. நீங்க வரீங்கன்னா இப்ப ஒவ்வொரு கிளைண்ட்டும் பார்க்கும்பொழுது அவங்களுக்கு என்னவோ அவங்களோட ஹேர் கலரு ஸ்ட்ரக்சர் பார்த்து தான் வைப்போம். ஓகே. இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா வேவியா இருக்கும், சில பேர் கேர்லியா இருக்கும். ஓகே. சோ அவங்களுக்கு ஏத்த மாதிரி நாங்க சூஸ் பண்ணி தான் வைப்போம். சரி, ஓகே. சிம்பிளா ஷார்ட்டா அது வியூவர்ஸ்க்கு புரியுற மாதிரி ஹேர் எக்ஸ்டென்ஷன் என்ன நீங்க ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்களா? ஹேர் எக்ஸ்டென்ஷன்ன்றது ஒரு பெர்மனன்ட் எக்ஸ்டென்ஷன். இப்போ பாத்தீங்கன்னா அந்த காலத்துல ஜவுரி எல்லாம் வச்சு பின்னுவாங்க இல்லைங்களா, இப்ப அதெல்லாம் கிடையாது. நீங்க இந்த எக்ஸ்டென்ஷன் பண்ணீங்கன்னா பீச்சுக்கு போகலாம், ஸ்விம்மிங் பூல் போகலாம், உங்க ஃப்ரெண்டே பிடிச்சி இழுத்தா கூட வராது. அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அது ரொம்ப சேஃப், ஸ்ட்ராங் கூட. ஓ, அவ்வளவு விஷயம். சோ அது மினிமமா அந்த ஒரு ஹேர் எக்ஸ்டென்ஷன் பண்ணனும்னா மினிமமா என்ன பிரைஸ் ஆகும்? ஸ்டார்டிங் வந்து 15K ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே. அது ப்ராடக்ட் பிளஸ் எல்லாமே சேர்த்து எல்லாமே சேர்த்து 15 ல ஸ்டார்ட் ஆகுது வந்து. ஆமா. லைக் ஓகே. சோ அந்த ஹேர் எக்ஸ்டென்ஷன் முடிஞ்சிச்சா? இப்போ என்னன்னா வந்து நார்மலா ஒரு பியூட்டி பார்லர்னு வந்தா என்னென்னலாம் வந்து அந்த பிரைட் எதிர்பார்ப்பாங்க, அத பத்தி நீங்களே சொல்லுங்க. ஒரு பிரைட் வந்தாங்கன்னா அவங்களுக்கு A to Z நம்ம எல்லாமே பண்ணணும். ஸ்கின் கேர் ரொட்டீன் அவங்களுக்கு பண்ணணும், ஹேர் கேர் ரொட்டீன் பண்ணணும். நம்ம என்னோட கருத்து என்னன்னா, மேல இருக்கிற அழகோட உள்ள இருந்து அவங்களுக்கு அழகு கொடுக்கணும். இன்டேக்ல இருந்து நான் கைட் பண்ணிடுவேன், என்ன எடுக்கணும்ன்றது டயட் முத கொண்டு நான் வந்து சொல்லிடுவேன். அந்த 1 மந்த் கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே. சரி, அதுக்கான ரேட்ல எப்படி போயிடுது? நம்ம என்னதான் வாயாலுமே சொன்னாலுமே சரி, உள்ள வந்தா இந்த பியூட்டி பார்லர்ல என்னென்னலாம் பண்ணுவீங்க அதை சொல்லுங்க. பிரைடல் மேக்கப் இருக்கு, ஹேர் எக்ஸ்டென்ஷன் இருக்கு, நெயில் எக்ஸ்டென்ஷன் இருக்கு. பெர்மனன்ட் நெயில். ஓகே, பெர்மனன்ட். ஆமா, அது வந்து ஒரு 2 வீக்ஸ் ஆர் 3 வீக்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ஓகே. அதுக்கான சார்ஜஸ் என்ன இருக்கும்? ஸ்டார்டிங் வந்து 1000ல இருந்தே இருக்கு. 1000ல இருந்தே இருக்கு. ஆமா. ஜஸ்ட் அந்த மேரேஜ் டைம்ல மட்டும் அந்த மேரேஜ் டைம் மட்டும் கிடையாது. நிறைய பேருக்கு நகம் அடிபட்டிருக்கும், நகமே இல்லாம இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்துக்குமே அது பண்றது. ஒன்லி நெயில் மட்டும் தான். நெயில். ஆமா ஆமா. ஹேண்ட் நெயில்ஸ் கால்லயும் பண்றோம். ஓகே. வேற
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லிப் பிக்மெண்ட் பண்றோம் பெர்மனன்ட். ஓகே. ஐலைனர் பண்றோம், ஐலாஷ் பண்றோம், மைக்ரோ பிளேடிங் பண்றோம். ஓகே. ஐப்ரோஸ் இல்லாதவங்களுக்கு ஷேப் கொடுத்து அழகா பண்றது அது பெர்மனன்ட் தான். இது எல்லாமே பெர்மனன்ட். சோ இப்போ நீங்க சொன்னது எல்லாமே பெர்மனன்ட்டா? ஆமா. ஓகே. அதுக்கு அப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு பொதுவாவே ஒரு பியூட்டி பார்லர் போனா அவங்க அதிகமா விசிட் பண்றது எதுக்கு பாத்தீங்கன்னா வந்து அந்த ஐப்ரோ த்ரெட்டிங்காக தான் மோஸ்ட் அவங்க கிட்ட அதிகமா வருவாங்க. ஏன்னா அது வந்து ஹேர்ன்றது வந்து வீக்ஸ் ஆனா அது வளர்ந்துட்டே இருக்கும். அதோட பிரைசஸ்ல எப்படி போயிடுது? 50 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 50. ஆமா. ஐப்ரோஸ் வந்து 50 ரூபீஸ். அதுக்கப்புறம் ஃபேஸ்ல அப்பர் லிப் சின்ன அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் ஒவ்வொரு காஸ்ட் வரும் உங்களுக்கு. ஓகே. வேற என்னென்னலாம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? அந்த அந்த பேம்ப்ளெட்ல வச்சிருப்பீங்க. அத பத்தி சொல்லுங்க. ஆமா. ஃபேஷியல் இருக்கு, வேக்சிங் இருக்கு, ஹைட்ரோ ஃபேஷியல் இருக்குது. ஓகே. உங்களுக்கு இது வந்து பார்லர் மட்டுமா இல்ல வந்து ஸ்பாவுமே இருக்குதா? இல்ல இது லேடிஸ் அண்ட் கிட்ஸ் ஒன்லி தான். ஓகே. ஸ்பா கண்டிப்பா கிடையவே கிடையாது. ஓகே. சோ இப்போ லேடிஸ்மே வந்து உங்களுக்கு வந்து ஹேர் கட்டிங்மே இங்க இருக்கும். ஹேர் கட்டிங் எல்லாமே இருக்கு. ஹேர் ஸ்மூத்னிங் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ கூட ஆஃபர் போட்டேன். ஓகே. ஹேர் ஸ்மூத்னிங் இருக்கு, கெரட்டின் இருக்கு, ஓகே. ஸ்ட்ரைட்னிங் இருக்கு. நிறைய இருக்குது உங்களுக்கு. புரோட்டீன் ட்ரீட்மென்ட் கூட இருக்கு. ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ற புரோட்டீன் ட்ரீட்மென்ட் பண்றேன். இது எல்லாமே தான் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா. ஒரு மென்ஸ் தவிர்த்து லேடிஸ்க்கு என்னென்னலாம் கண்டிப்பா. கிட்ஸ்னு போகும்போது ஓகே. ஒரு மென்ஸ் ஒரு விமன் பாத்தீங்கன்னா வந்து லைக் அந்த ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து அவங்க மாறதான் செய்வாங்க. விமன் அத வந்து கிட்ஸ்க்கு நீங்க என்னென்னலாம் பண்றீங்க? ஸ்கூல் பசங்களுக்கு நிறைய பெயின் தொல்லை இருக்கும். ஆமா. லைஸ் ட்ரீட்மெண்ட் பண்றேன் நானு. ஓகே. டாண்ட்ரஃப் ட்ரீட்மெண்ட் பண்றேன். பேபிஸ்க்கு வந்து ஹேர் கட் பண்றோம். பேபிஸ்க்கு சின்ன சின்ன குழந்தைக்கு பாடி மசாஜ் கொடுக்குறோம். குட்டி குழந்தைங்களுக்கு. ஓகே. ஆமா. அவ்வளவுதான். ஆமா. அது டிராமா மேக்கப்லாம் போடுவோம். ஓ அதெல்லாம் பண்ணுவீங்க. அதெல்லாம் உண்டு. ஸ்கூல் மேக்கப் டிராமா அதெல்லாமே உண்டு உங்களுக்கு. அது நான் பொருளை நான் எடுத்து வந்து கொடுத்தாதான் உண்டு. கொடுத்தாலும் உண்டு, நாங்களே ஃபுல்லாவே பாத்துக்குவோம். ஓகே. இந்த ஒரு செக்மெண்ட் அப்படியே வச்சுப்போம். இப்போ நீங்க வந்து மேரேஜுக்கு போறீங்கன்னா ஜுவல்ஸ் எப்படி நீங்களே எடுத்துட்டு போவீங்களா இல்ல வந்து ஜுவல்ஸ் அவங்க வச்சிருப்பாங்களா? இல்ல ஜுவல்ஸ் நான் தான் எடுத்துட்டு போவேன். நீங்க தான் எடுத்துட்டு ஆமா. இப்போ என்கிட்ட ஒரு பிரைட் வராங்கன்னா அவங்கள கொண்டு போயிட்டு அவங்களுக்கு என்ன செட் ஆகுமோ ஃபேஸ்க்கும் சரி சாரிக்கும் அந்த மாதிரி தான் மேட்ச் பண்ணி போடுவேன். இல்ல நீங்க இததான் வச்சுக்கணும்ன்ற கம்பல்ஷன் எல்லாம் கிடையாது. ஆமா. இந்த இந்த ஏரியாக்கு வந்து ஒரு சில பேர்ல தமிழ்நாடு வந்து இந்த ஸ்டைல்ல அந்த பிரைட் லுக் எடுத்து வராங்க. இப்போ ஒரு ஆந்திரா ஸ்டைல் போறீங்கன்னா அதோட லுக்கே வேற மாதிரி இருக்கும். இல்ல ஒரு கிறிஸ்டியன் மேரேஜ்னா அவங்களுக்கு ஒரு லுக் இருக்கும். அது மாதிரி எல்லாமே நீங்க பண்ணுவீங்களா? எல்லாமே பண்ணுவோம். ஓகே ஓகே. ஓகே வர்ஸ் தேஜஸ் பியூட்டி பார்லர் வந்து என்னென்னலாம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஓனர் மேம் சொல்லியிருப்பாங்க. நானுமே நிறைய வீடியோஸ் உங்களுக்கு புட் பண்ணியிருப்பேன். பாண்டிச்சேரியிலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் பியூட்டி பார்லர்னே சொல்லுவேன். ஏன்னா ஆல்மோஸ்ட் நம்ம சொல்லதான் உண்மைதானங்க. ஏன்னா வந்து நம்ம பார்த்து ஒவ்வொரு வீடியோஸுமே பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த வகையில எதுவுமே வந்து ஒரு ட்ரஸ்டான ஒரு இடம் தான் வந்து நம்பிக்கையான ஒரு இடம் தான் வந்து நீங்க விசிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ விசிட் பண்ணி பார்க்கறதுல ஒன்றும் ஆட் போறதுல வந்து ஏன்னா ஏர் எக்ஸ்டேஷன் வந்து பாண்டிச்சேரி இவங்க பண்றாங்கன்றதே நான் வந்து ரொம்ப தேடி கண்டுபிடிச்சு எடுத்த விஷயம் தான் வந்து. ஸோ அது நம்ம வந்து பீப்புளுக்கு எடுத்துட்டு போய் சேரும். முடிஞ்ச அளவுக்கு இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நல்ல நேச்சுரலா தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. 100% ஒரிஜினலா தான் பண்றாங்க. ஏன்னா நானே பார்த்திருப்பேன், நீங்களே வீடியோஸ்ல பார்த்திருப்பீங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.